ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் லாஸ்ட் வீக் சொன்ன பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதை விட ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். 1969 அக்டோபர் 11 ஒரு டாக்ஸி டிரைவர் பேர் பால். அவர் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்ட்ரீட்ஸில் ஒரு பேசஞ்சரை ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு அப்போ தெரியல கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போயிடுவார்னு. அந்த சம்பவத்தை பார்த்த நிறைய விட்னஸஸ் இருந்துச்சு. அவங்கெல்லாம் சொன்னாங்க, இப்படி தான் அந்த ஆள் இருப்பான், அந்த ஆளோட உருவம், அந்த ஆளோட ஹேர் ஸ்டைல்னு ஒவ்வொன்றா பார்ட்டாக எல்லோரும் சொன்னாங்க. போலீஸும் ஸ்கெட்ச் பண்ணுற ஆளுங்களை வச்சு அந்த உருவத்தை ஸ்கெட்ச் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி போலீஸ் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க லேட்டர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் அந்த மனுஷன்? யார் அந்த ஆள்? ஹூஸ் ஜோடியாக் கில்லர்? கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். எல்லா வாரமும் உங்களுக்கு சூப்பரான ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரியோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த வாரமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரியோடு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jack. 1968 டிசம்பர் 20, டேவிட் பெட்டி இவங்க ரெண்டு பேர் ஒரு லவ்வர்ஸ் கலிஃபோர்னியாவில். ஸோ அவங்க இன்னும் கிறிஸ்மஸ்க்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு காரை லேனில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. சடனாக என்னாச்சுன்னா ஒரு கார் அவங்க பக்கத்தில் வந்து நின்றுச்சு. என்ன ஏது சஸ்பீஷியஸாக ஒரு கார் வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தாங்க. அந்த காரில் உருவம் தெரியாத ஒரு மனுஷன் ஒரு கன்னை மட்டும் நீட்டினான். அந்த இருட்டில் அவங்களுக்கு யாருன்னே தெரியல, ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்ஸில் அதிக பேர் யாருமே இல்லை. அப்போது அவன் வெறித்தனமாக டேவிட் பெட்டியை சுட ஆரம்பித்தான். டேவிட் ஸ்பாட்லேயே செத்துட்டார். ஆனால் பெட்டி அங்கேருந்து தப்பிக்க முயன்றாங்க. பெட்டியை அவன் துரத்தி பிடிச்சி அவங்களையும் ஷூட் பண்ணான். அங்கேருந்த பொதுமக்கள் காலையில் பார்த்துட்டு இந்த ஷூட் அவுட் இப்படி நடந்திருக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க போலீஸையும் கூப்பிட்டாங்க. போலீஸ் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டாங்க, ஏதாவது சஸ்பெக்ட்ஸ் இருக்கா? இல்லை, அவங்களுக்கு எந்த விட்னஸஸும் கிடைக்கல. ஸோ போலீஸ் கன்ஃபியூஸ் ஆனாங்க. இந்த கேஸ் கோல்டாக ஆரம்பிச்சது. உங்களுக்கே தெரியும்ல, இது 1968. ஸோ எந்த சிசிடிவிஸும் இருக்காது, எந்த ஒரு ரெக்கார்டிங் டிவைசஸும் இருக்காது. 1969 ஜூலை 4 அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. இதே மாதிரி டார்லின் மிக்கேல்னு சொல்லிட்டு ஒரு லவ்வர்ஸ் இதே மாதிரி காரில் அவங்க லேனில் விட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. சடனாக ஒரு கார் அவங்க பின்னாடி வந்து நின்றுச்சு. அவங்க சஸ்பெக்ட் பண்ணாங்க, ஒருவேளை அது போலீஸ் காராக இருக்கும்னு நினச்சிட்டு. சடனாக அந்த இருட்டில் டார்ச் லைட் எடுத்து அவங்க மூஞ்சிலேயே யாரோ அடித்து அதே மாதிரி ஷூட் அவுட் நடத்துனாங்க. பயங்கரமாக ஷூட் பண்ணாங்க. மல்டிபிள் ஷாட்ஸ் மிக்கேல் மேலே, டார்லின் மேலேயும் சுட்டாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக டார்லின் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தாங்க. ஆனால் கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்தாங்க. மிக்கேல் அந்த இடத்துலையே செத்துட்டார். டார்லினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிது. அப்போ தான் ஒன்று நடந்துச்சு. ஒரு கால் போலீஸ்க்கு சஸ்பீஷியஸாக வந்துச்சு. என்ன கால்? போலீஸ் எடுத்து பேசினாங்க. அப்போ தான் அந்த இதில் ஒரு ஆள் சொன்னான், நான் தான் இந்த கப்பலை கொன்ன, ரோட்டில் வெறித்தனமாக ஈவி இறக்கம் இல்லாமல் ஷூட் பண்ணி கொன்னேன்னு. போலீஸ்க்கு ஷாக் ஆச்சு. அது இல்லாமல் அவன் இன்னொன்றும் சொன்னான், 1968 நடந்த இந்த கப்பிள்ஸ் மர்டர் ரோட்டில் அதையும் நான் தான் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் இந்த மர்டருக்கும் இந்த ஷூட் அவுட்டுக்கும் எந்த விட்னஸஸும் எந்த ஒரு சஸ்பெக்ட்ஸும் இல்லை. போலீஸ் அதிர்ந்து போனாங்க. அது கோல்டு கேஸ் ஆச்சு. கோல்டு கேஸ்னால் என்னென்னா, அந்த கேஸில் எதுவுமே கிடைக்கலன்னா அதை ஆன் ஹோல்டு போட்டு வச்சுருவாங்க.
அப்போது அவங்க போலீஸ் லாங்குவேஜில் கோல்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த 1968 நடந்த கேஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்காததுனால அது ஒரு கோல்டு கேஸாக மாறிச்சு. இப்போது இந்த கேஸில் இந்த கால் வந்ததுக்கப்புறம் 2 கேஸையும் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜூலை 31, 1969 3 நியூஸ் பேப்பர்ஸ்க்கு நியூஸ் லெட்டர்ஸ் போச்சு. அது எல்லாமே ஜோடியாக் கில்லர் தான் அனுப்பிச்சிருந்தான். அப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல அது ஒரு ஜோடியாக் கில்லர்னு. அவன் பேர் ஜோடியாக் கில்லர்னு யாருமே காயின் பண்ணலை. அந்த நியூஸ் லெட்டர்ஸில் என்ன இருந்துச்சு ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தா, நான் தான் இந்த கொலைகளெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தான். அது மட்டும் இல்லை, அது கூட ஒரு வியர்டான ஒரு சிம்பிளையும் அட்டாச் பண்ணியிருந்தான். கிராஸ் ஹேர் சிம்பிள் மட்டும்தான் இருந்துச்சா? அது கூட இன்னொரு வார்னிங்கும் இருந்துச்சு. என்னோட இந்த லெட்டரை நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் இந்த நியூஸ் பேப்பர்ஸில் போடலைன்னா இன்னும் நிறைய கொலைகள் கண்டினியூஸாக வியர்டாக இன்னும் கொடூரமாக நடக்கும்னு சொல்லிட்டு. அந்த நியூஸை பார்த்து என்டையர் அமெரிக்கா பயந்துச்சு. ஆனால் அந்த லெட்டரில் அவ்வளோதான் இருந்துச்சா? அந்த லெட்டரில் ஒன்று கூட இருந்துச்சு. என்னென்னா, அங்கே ஒரு சைஃபர் இருந்துச்சு. சைஃபர்னா இது ஒரு கோட் மாதிரி, 408 கேரக்டர் சைஃபர்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு கோட் மாதிரி எதையோ கொடுத்துருந்தான். ஸோ அந்த கோடை போலீஸில் இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ட்ரை பண்ணாங்க அதை கிராக் பண்ணுறதுக்காக. ஆனால் யாருனாலையும் கிராக் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஒரு ஐடியா பண்ணாங்க, அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த கோடை அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி கிராக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் யாருனாலையும் முடியல. அவங்க எல்லாம் நம்பினாங்க அந்த கோடை கிராக் பண்ணால் மேபி அந்த கில்லரோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகும்னு. ஆனால் ஃபைனலாக ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த கோடை ட்ராக் பண்ணாங்க. என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா அந்த கோடில்? ஐ லவ் கில்லிங் பீப்புள், இட்ஸ் ஸோ மச் ஃபன் ஃபார் மீ அப்படின்னு இருந்துச்சு. அந்த சென்டென்ஸ், அந்த கோடு கிராக் ஆனதை பார்த்துட்டு, அந்த கிராக்கான வேர்டை கேட்டுட்டு எல்லாருமே பயந்தாங்க. அமெரிக்காவை ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த பயம் யாரையும் விட்டு வைக்கல. ஆகஸ்ட் 1969 இன்னொரு லெட்டர் வந்துச்சு. அதில் அவனே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தான், ஹாய், இட் இஸ் மீ, ஜோடியாக் கில்லர். இப்படியே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தான். அப்போலேருந்து இந்த வேர்டு எல்லாத்து மத்தியிலையும் பிரபலமாச்சு. எல்லாரும் பேசும் பொருளாக மாறிச்சு. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் இவன் பேர் ஜோடியாக் கில்லர்னு மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த கொலைகள் அதோட நிற்கலை. செப்டம்பர் 1969 பிரையன் சிசிலியான்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் லேக் சைடு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நைட் அங்கே யாருமே இல்லை. அப்போது ஒரு பிளாக் ஹூடி போட்டுட்டு, அந்த ஹூடியில் ஜோடியாக் சிம்பிள் போட்டுட்டு, அவன் ஏதோ ஒரு ஆள், அவனான்னு தெரியல, ஆனால் ஒரு பிளாக் ஹூடி, ஒரு ஜோடியாக் சிம்பிள் போட்டுட்டு அந்த ஆள் தனியாக நடந்து வந்துட்டு இருந்தான். வந்துட்டு மூஞ்சியும் மறைச்சிருந்தான். அவங்கள கத்தியை காமிச்சு மிரட்டுனான். அவங்கக்கிட்ட சொன்னான், உங்களோட கார், உங்களோட பணம் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்தாங்க எங்கள் காருன்னு சொல்லிட்டு காரோட சாவியும் அவங்கக்கிட்ட இருந்த எல்லா பணமும் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அவன் அதோடு நிறுத்தலை. அதை 2ஐயும் வாங்கிட்டு அந்த கத்தி எடுத்து ரிப்பீட்டடாக அவங்கள ஸ்டாப் பண்ணான். குத்துன்னு குத்துனான். ரத்தம் தெறிக்க குத்துனான். அவ்வளோ கொடூரமான கொலையை அமெரிக்கா பார்த்ததே இல்லை. ஆனால் சிசிலியா அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. பிரையன் சாகலை. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவர் சீரியஸாக இருந்தார். இத்தனை நாள் ஷூட் அவுட் மட்டும் நடந்துட்டு இருந்த அமெரிக்காவில் இப்போ புதுசாக ஸ்டாபிங்கும் சேர்த்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ரொம்ப கொடூரமான ஸ்டாபிங். இது வரைக்கும் அமெரிக்காவே பார்க்காத ஒரு புது வகையான கொலையாளி, ஒரு சைக்கோ கில்லர் இன்னும் சுற்றிட்டு இருந்தான். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன அந்த சம்பவம் இப்போ தான். அக்டோபர் 11, 1969 அந்த பால், நான் சொன்னல அந்த டாக்ஸி டிரைவர், அவரை கொன்னுட்டு ஜோடியாக் கில்லர் போகிறத அங்கே இருந்த நிறையா பேர் பார்த்துருந்தாங்க. அவனோட ஃபேஸ், அவனோட அங்க அடையாளங்கள், அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாருமே நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தாங்க.
அப்போ போலீஸ் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரின்னு கேட்கும் போது அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி தான் அந்த கில்லர் இருந்தான்னு சொல்லிட்டு. அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு அவங்க பிடிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு டிஸ்பேட்ச் அப்போ, அதாவது காம்ஸில் வாக்கி டாக்கியில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நாங்கள் ஜோடியாக் கில்லரை பார்த்தோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் என்னாச்சுன்னா, ஆமாம் ஒரு பிளாக் மேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு கருப்பான ஆளுன்னு சொல்லிட்டு. போலீஸ் எல்லாரும் ஒரு கருப்பான ஆளை தான் தேடிட்டு இருந்தாங்க. அப்போது போலீஸ் முன்னாடி நடந்து போன ஒரு ஒயிட் மேல், ஒரு சஸ்பிஷியஸான ஆள் போலீஸ் வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க தேடுறது ஒரு பிளாக் மேலை. அப்போ தான் டிஸ்பேட்சில் சாரி கம்யூனிகேஷன் மிஸ்டேக், நாங்கள் சொன்னது பிளாக் மேல் இல்லை, ஒரு ஒயிட் மேல், ஒரு ஒயிட்டான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டு போலீஸ் ஷாக் ஆனாங்க. ஒரு சின்ன கம்யூனிகேஷன் மிஸ்டேக் ஒரு பெரிய கில்லரை மிஸ் பண்ண வச்சுது. மேபி அவங்க முன்னாடி நடந்து வந்த அந்த ஒயிட் மேல் ஒரு சஸ்பீஷியஸாக இருந்தான்னு போலீஸ் நினச்சாங்கல்ல, அவன் ஜோடியாக் கில்லராக இருந்திருக்கலாம். ஆனால் போலீஸ் முன்னாடி அவன் நடந்து போய முடிஞ்சும் போலீஸ்னால் அவனை பிடிக்கவே முடியல. அவன் இந்த மாதிரி மெசேஜஸை நிறையா சென்ட் பண்ண ஆரம்பித்தான். லாஸ்ட்டாக நடந்த அந்த பால், அந்த டாக்ஸி டிரைவர் கேஸில் அவங்க அந்த பாலோட ஷர்ட்லேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணும் போது தான் அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அந்த பீஸை கட் பண்ணி யாருக்கு அனுப்பிச்சான்னு தெரியுமா? அந்த லெட்டர் அனுப்பும் போது அந்த நியூஸ் பேப்பர், அதை அவங்க இந்த நியூஸ் பேப்பரோட டீமுக்கே அனுப்பிச்சிருந்தான். அதை வச்சு தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க இவன் தான் அந்த ஜோடியாக் கில்லர்னு சொல்லிட்டு. அவன் லாஸ்ட்டாக அனுப்பிச்ச ஒரு மெசேஜில் 340 கேரக்டர்ஸ்க்கு ஒரு கோடட் மெசேஜ் இருந்துச்சு. அதே திருப்பி இன்னொரு சைஃபர் மெசேஜ். அதை கிராக் பண்ண எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, அமெரிக்கா ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியவே இல்லை. 51 இயர்ஸ் ஆச்சு. 51 இயர்ஸ் கழிச்சு 2020 ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் பங்கு பெற்ற ஒரு சில ஸ்காலர்ஸ் அந்த சைஃபரை பிரேக் பண்ணாங்க. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அந்த சைஃபரில் என்ன இருக்கும்? ஹாய், ஐ எம் ஜான், நான் தான் ஜோடியாக் கில்லர், அந்த மாதிரி ஏதாவது பேர் குறிப்பிட்டிருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் எதுவுமே இல்லை. அதில் என்ன இருந்துச்சுன்னு நான் படிச்சு காமிக்கட்டுமா? ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் ஃபன் ட்ரைங் டு கேட்ச் மீ. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் த கேஸ் சேம்பர் பிகாஸ் இட் வில் சென்ட் மீ டு பேரடைஸ் சூனர். இதெல்லாம் தான் அந்த கோடில் இருந்துச்சு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு நேமோ எந்த ஒரு லொக்கேஷனோ நான் யாருன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஐடென்டிட்டியோ அவன் ரிவீல் பண்ணலை. போலீஸ் 100க்கு மேலே சஸ்பெக்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பெக்ட் பிடிபட்டான். அவன் பேர் தான் ஆத்தர் லே ஆலன். அவனை எப்படி போலீஸ் பிடிச்சாங்க? என்னன்னா, ஒரு சஸ்பீஷியஸான அவனோட ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ் ஜோடியாக் சிம்பிள், அதாவது கிராஸ் ஹேர் சிம்பிள், ஜோடியாக் கில்லர் ரிவீல் பண்ண அந்த சிம்பிள் போட்ட ட்ரெஸ் அவன் போட்டிருந்தான். ஆனால் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ அவனோட டிஎன்ஏ ட்ரேசஸோ அந்த கில்லர் அந்த மர்டர் சீன் கூட மேட்சே ஆகலை. ஸோ அவனை பிடிச்சு வைக்க அவங்களால முடியல. இந்த மாதிரி நிறையா சஸ்பெக்ட்ஸை அவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனால் சடனாக ஒரு டைம் போலீஸ்கிட்ட ஒரு கால் வந்துச்சு, நாங்கள் சீரியல் கில்லர், அதாவது ஜோடியாக் கில்லரை பிடிச்சிட்டோன்னு. ஆனால் அதுக்குன்னு கான்கிரீட் எவிடன்சஸோ எந்த ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட்டோ போலீஸ்க்கு கிடைக்கல. ஸோ அவனை போலீஸால் பிடிக்கவே முடியல. டசன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், எல்லாருக்குமே பயம், இந்த மாதிரி நிறைய சைஃபர்ஸ் எத்தனையோ வந்துச்சு. ஆனால் 50+ இயர்ஸாக இன்னுமே அமெரிக்கன் போலீஸ்னால் ஜோடியாக் கில்லரை பிடிக்க முடியல. நிறைய பேருக்கு இன்னுமே புக்ஸில் படிக்கவும் இல்லை மூவிஸில் பார்க்கவும் ஜோடியாக் கில்லர் பற்றி கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கொலையும் ரொம்ப கொடூரமாகவும் நடந்துச்சு, அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் யாருனாலேயும் அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண முடியல. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி
ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, போலீஸ் ஆல்ரெடி அவனை இன்டர்வியூ பண்ணியிருக்கலாம் சஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட்டில். மேபி அவன் கிளவராக இருந்திருக்கலாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு. இல்லைனா 50+ இயர்ஸ் ஆச்சுல, அவன் இந்நேரத்துக்கு செத்து கூட போயிருக்கலாம். அந்த கேஸ் நடந்தது 1968. ஆனால் இப்போது 2026. இன்னும் அவன் உயிரோடு இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மளுக்குள்ளேயே ஜோடியாக் கில்லர் வாழ்ந்துட்டு வரலாம். மேபி அவன் உயிரோடு இருந்தால் இன்னும் அமெரிக்காவில் ஏதோ ஒரு கார்னரில் அந்த ஜோடியாக் கில்லர் இருந்துட்டு தான் இருக்கான்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் மை பாட்காஸ்ட். ஸோ போன வாரம் மாதிரி இந்த வாரமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோடு நான் வந்திருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வாரமும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியல் கில்லர், அவனோட சைக்காலஜி எல்லாமே வர மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடில் உங்களுக்கு நரேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஸ்பாட்டிஃபைலையும் இருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன். எல்லா லிங்க்ஸும் இந்த பயோவில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கேளுங்க. பாய், ஸ்டே டியூன்.